ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ரோல் பன், பேக் ரோல் பன். இது வந்து ஃபிஷ் தான் நான் ஸ்டஃப் பண்ணி செஞ்சுக்கிறேன். நான் இதை தான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் ஹாப்பி ஆகிக்கிறீங்களா? இந்த பன் வந்து இப்படித்தான் ரெண்டுக்காக வெட்டி பிச்சை போக்குள்ள லேயராக வரும் இது. ஸோ நாங்கள் அந்த பன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முந்தி இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நல்ல நிறைவேறணும்னு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி நிறைய இடத்துல நிறைய சோகங்கள் அவங்களுக்கும் நான் என்னோட அல்தாஃபங்களை தெரிவித்துக்கொள்கிறேன். வாங்க இப்போ நாங்கள் பன்னை செய்வோம். இதுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு 500 கிராம்ஸ் மைதா எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 டீஸ்பூன் நான் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து 2 டீஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கிறேன். அதோட நான் சால்ட்டும் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மட்டுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் ஆயில் தான் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் வந்து பட்டர் ஆட் பண்ணல, இதுக்கு ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆனால் இது ரஃப் டோ ஆக்கப்பட, இது ஒரு ஸ்டிக்கி டோவாக தான் வரணும். நல்லா இந்த ரஃப்பாக இது இதாக்கிடப்படாது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஒட்டுற பதத்துக்கு தான் இந்த டோ வரணும். இப்போ இந்த மாதிரி இந்த ஒட்டுற பதத்துக்கு இந்த டோ வரணும். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலால் நாங்கள் இப்படி ஸ்டிக்கியாக தான் நிற்கும். இதுக்கு மேலால் நாங்கள் மைதா கொஞ்சம் தூவி இதை வந்து ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணி ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 1/2 hour வச்சுடுவோம். ஒரு 20 to 30 minutes வச்சா ஓகே. இப்போ இதுக்கு 2 ஆனியன் வேணும். நான் பிக் ஆனியன் 2 எடுத்துக்கிறேன். அதையும் நான் கட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கறியை தான் நான் இப்போ செய்ய பார்க்குறேன். இந்த கறியை நான் ஃபிஷ் ஆட் பண்ணி தான் செய்கிறேன். செமன் ஃபிஷ் ஆட் பண்ணி. பன்னுக்கு வந்து எப்படியுமே ஃபிஷ் தான் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ஆனியன் நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி ஒன்று எடுத்து அதையும் 4 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு பேனில் ஆயில் வச்சு அதுக்கு கொஞ்சம் கறி லீவ்ஸை போட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்து ஆனியன் ஆட் பண்ணினேன். ஆயில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் மட்டுக்கு தான் ஆட் பண்ணேன். மிச்சம் ஆயில் தேவையில்லை. அதோட சால்ட் போதுமான அளவு போட்டுக்கோங்க. மிச்சமாகினா அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி வீச வரும். ஸோ அதனால் கணக்காக போட்டுக்கோங்க. சால்ட் புறவைக்கு போதாட்டி நிறைய போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது பெப்பர் பவுடர். இது முழுக்க நான் பெப்பர் அலத்தை மட்டும்தான் செய்கிறேன் இந்த ஃபிஷ் கறியை. வேறு ஒன்றும் இதுக்கு ஆட் பண்ணலை. சில்லி ஒன்றும் ஆட் பண்ணலை. அடுத்தது மஞ்சத்தூள், டர்மரிக் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் இதை நல்லா குக்காக விடணும், வதங்க விடணும். இது வதங்குற டைமில் நான் இதுக்கு ஃபிஷ்ஷையும் சேர்த்தேன். ஃபிஷ்ஷையும் சேர்த்து இது நல்லா நாங்கள் இன்னும் கொஞ்சம் பிரட்டி வதங்கினா ஓகே. நிறைய ஃபுல்லாகவே வதங்க தேவையில்லை. இப்போ நான் இந்த டோவை இப்போ 30 minutes நான் ரெஸ்ட் பண்ண வச்ச டோவை எடுத்து நான் வந்து அதை தட்டிக்கொள்ள போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த டோவை இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் மைதா போட்டு நீட் பண்ணிக்கொள்ளணும். நீட் பண்ணி இதை 2 டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பீசஸ் எடுத்து 3க்கு டிவைட் பண்ணிக்கொள்ளுங்க, 3க்கு டிவைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதெல்லாம் மறுபடியும் பால் பண்ணி ஒரு ஓரமாக அதையும் ரெஸ்ட் பண்ண வைங்க.
மிச்ச நேரம் வைக்க தேவையில்ல, அப்படியே நாங்கள் தட்டினா சரி. இன்னும் 30 மினிட்ஸ் நாங்கள் அதை ரெஸ்ட் பண்ண வச்சோம் தானே ஐசுட்டி, இதை மிச்ச நேரம் வைக்க தேவையில்ல. இப்போ நாங்கள் இதை ரவுண்டுக்கு நாங்கள் தட்டிக்கொள்வோம். நாங்கள் வல்லமையாக சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி தட்டிக்கொண்டா ஓகே. ஃப்ளார் வந்து இன்னும் ஸ்டிக்கி ஆயிடுச்சுன்னு சரி சரினா நீங்கள் அதுக்கு மைதா கொஞ்சம் ஆட் பண்ணி தட்டிக்கோங்க. இந்த காலத்தில் நிறைய இடத்துல மழையால் நிறைய அனர்த்தங்கள் ஒவ்வொரு இடத்துல நடந்துக்குது. மண் சரிவு, வெள்ளம், இதை மாதிரி நிறைய விஷயங்கள். கேரளாவில் பெரிய மண் சரிவு கொண்டு வந்திருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். அதில் வஃபாத்தானவங்க, அதில் இறந்து போனவங்க அவ்வளோ பேத்துக்குமே இந்த ஆழ்ந்த அனுதாபங்கள், மிச்சம் கவலையான விஷயம். ஸோ இப்போ நாங்கள் இதை செஞ்சு வச்ச கறியை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். எப்போவுமே எங்களுக்கு கீழே உள்ளவங்கள நாங்கள் மறக்கப்படா, எப்போவுமே எங்களை விட கீழே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்காக நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஒன்றுமே செய்யலாட்டி நாங்கள் ப்ரே பண்ணுற காட்கிட்ட நாங்கள் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கொள்ளணும். அதுவும் நாங்கள் அவங்களுக்கு செய்கிற பெரிய ஹெல்ப் தான். இப்போ இதை நாங்கள் அப்படியே ரோல் பண்ணணும். இப்படி ரோல் பண்ணி பேக் ஆகின பிறகு லேயராக இருக்கும் இந்த பன். இதுவும் அரபிக் ஆட்கள் செய்கிற பன் ஒன்று தான். இப்போ இதை நான் அப்படியே கேக் ட்ரேக்கு பட்டர் தடவி வச்சுக்கிறேன். அதில் இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கொள்வேன். கேக் ட்ரே அப்படியே வச்சு பட்டர் தடவிக்கிறேன். அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை இங்கிட்டும் அங்கிட்டும் வைக்க வேணும். ஒரு இடத்துல வச்சிங்கன்னா பேக் பண்ண மட்டும் அதே இடத்துல வச்சுருங்க. இப்போ நான் இன்னொன்றும் தட்டிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நாங்கள் மற்ற பன்களையும் தட்டி அதில் கறியை வச்சு நாங்கள் ரோல் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு அந்த ட்ரேயில் இருக்கிற பன்னுக்கு நடுவால் ஒரு கட் போட்டுக்கொள்ளணும். நாங்கள் உள்ளுக்கு கறி விளங்குற மாதிரிக்கு ஒரு கட் போட்டுக்கொள்ளணும். இது நல்ல டேஸ்டியான பன் உண்டு. உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு மிச்சமே ஈஸியாகிக்கும். கையில் படாது. எங்களுக்கும் எங்கேயாலும் பயணம் போகிறோண்டா இதை எடுத்துகிட்டு போவேலும் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடும். மேலும் ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 40 மினிட்ஸ் மட்டுக்கு ஓவனில் வச்சா நல்லாவே போதும். ஸோ இதுக்கு நாங்கள் இப்போ எக் வாஷ் பண்ணி ஓவனுக்கு போடுவோம். ஓவனுக்கு போட்டு 200ல் எப்படியும் ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வைக்கணும். அப் அண்ட் டவுன் ரெண்டையும் போட்டு வைங்க. பாருங்கள், இந்த பன் சரியாக வந்துருச்சு. இப்போ இதுக்கு நான் பட்டர் கொஞ்சம் மேலால் நல்லா தடவிக்கொள்கிறேன். உண்மைக்குமே இது நல்ல டேஸ்டியான பன் உண்டு. இது உள்ளுக்கு லேயராக இருக்கும். நாங்கள் கட் பண்ணக்கொள்ள நீங்களும் இந்த பன்னை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒரு 1 ஹவர் உள்ளுக்கு இதை செஞ்சிடலாம். மிச்ச நேரம் ரெஸ்ட் பண்ண வைக்க தேவையில்லை. ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வச்சா ஓகே டோவை. இப்போ இதுக்கு மேலே நாங்கள் சாஸ் ஊற்றி இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கொள்வோம். எப்படியுமே நாங்கள் சாப்பிடக்குள்ள சாஸ் திம்பம் தானே, சாஸ் ஊற்றி நாங்கள் டெக்கரேட் பண்ணிக்கொள்வோம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க. நீங்கள் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆகிக்கும். இதே மாதிரி நான் இன்னும் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அனர்த்தத்தில் இறந்து போனவங்க அனைவருக்கும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணி ப்ரே பண்ணிக்கொள்வோம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.